இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில உலகத்துல பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் பத்தி நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஒருவரால மட்டும்தான் பேய் இருக்கா இல்லையா, பேய் எப்படி கண்டுபிடிக்கலாம், பேயை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு வீட்டுல பேய் இருந்தா இந்த காஞ்சரிங் படத்துல 2 பேர் வருவாங்களே அவங்கள மாதிரி காப்பாத்துவாங்க அப்படிங்கிற போன்ற பல பிம்பங்கள் இருக்கு. பேய்களால ஆக்டிவிஸ்டை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனா நிஜமாவே இங்க பேரநார்மல் ஆக்டிவிஸ்டுக்கும் பல விஷயங்கள் நடந்து அவங்களும் மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 2 பிரபலமான பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் தன்னுடைய மர்மமான மரணத்தினால உலகத்தையே அதிர வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டான் ரிவேரா. அனபெல்லா பொம்மைக்கு பக்கத்துல இருக்கும் போதே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அனபெல்லா பொம்மையை சுத்தம் பண்றது, அந்த இடத்துல வைக்கிறது, அனபெல்லா பொம்மையை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இந்த பேரநார்மல் ஆக்டிவிஸ்டோட கையில தான் இருந்திருக்குது. பல வருஷங்களாவே இவர் தான் அனபெல்லா பொம்மையை பார்த்திருக்கிறாரு. சமீபத்துல தான் அமெரிக்காவோட டூருக்கு நான் அனபெல்லாவை கொண்டு போறேன், பொம்மை எடுத்துட்டு போறேன், இந்த பொம்மையை நீங்க ஹர்ட் பண்ணக்கூடாது, இந்த பொம்மை கிட்ட நீங்க எதுவும் ஹர்ட்ஃபுல்லா பேசிடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாதான் இந்த பொம்மை ஏதாவது பண்ணும், நீங்க நார்மலா தூக்கிட்டு போகும்போது பேசும்போது எதுவும் பண்ணாது, அனபெல்லா அந்த மாதிரி தான் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தவரு. அதே மாதிரி அமெரிக்கா டூருக்கும் கூட்டிட்டு போனவரு. திரும்பி பொம்மை தான் வந்துச்சே தவிர அவரு வரவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் எப்படி இறந்து போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க, ஆனா கரெக்டா ஹார்ட் அட்டாக் தான் ரீசனா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் உலக மக்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது கௌரவ் திவாரி. இந்த பேர் கேட்கும் போது என்ன இந்தியன் நேமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு இந்தியர் தான். நம்ம இந்தியால பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் இருந்திருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போதே மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. 2004 இருந்து 2006 வரைக்கும் ஒரு பெரிய பீக் டைம்ல கௌரவ் திவாரி இருந்திருக்கிறாரு. பெரிய பெரிய பேய் ஷோஸ்ல கௌரவ் திவாரி இல்லாம நடத்தவே மாட்டாங்க. ஆரம்பத்துல ஸ்டூடெண்டா ஃபாரின்ல போய் படிக்க போனவரு அவர் சுத்தி நடந்த நிறைய அமானுஷங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பேரநார்மல் ஆக்டிவிஸ்டுக்கு படிச்சு அதுக்கப்புறம் அவர் பேரநார்மல் ஆக்டிவிஸ்டா மாறி இருக்கிறாரு. இந்தியன்ஸ்க்காகவே இந்தியன் சொசைட்டி ஆஃப் பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணியிருந்தாரு வெப்சைட். அதுல பல பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் சேர்ந்து இந்தியால கிட்டத்தட்ட 6000 பிளேஸ்ல என்னென்ன ஹாண்டரா நடக்குது, என்னென்ன அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தேடி போய் கண்டுபிடிச்சாரு. எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பேயா இருந்தாலும் அங்க போய் சுலபமா தீர்த்து அந்த வீடை ஸ்வீட் ஹோமா மாத்தி கொடுத்துட்டு போறவர் தான் கௌரவ் திவாரி. இப்ப இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய ட்விஸ்ட். கௌரவ் திவாரியை பொறுத்த வரைக்கும் மனசுலயும் சரி அவரோட பிசிக்கல்லயும் சரி பயங்கர போல்டான ஒரு பர்சன். பேய்கள் கிட்ட எப்படி உரையாடணும், எப்படி பேசி இதை தடுக்க வைக்கணும் அப்படின்னு எல்லா கலைகளையும் கை தேர்ந்து தெரிஞ்சவர் தான். ஆனா ஜூலை 6ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு வீட்டுல பேய் இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, காப்பாத்துங்க, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு ஒரு கால் வருது. அந்த வீட்டுக்கு போயிட்டு பேய்கிட்ட எல்லாம் பேசி ஃபுல்லா அதை தடுத்து நிறுத்தியாச்சு. ஹோம் ஸ்வீட் ஹோமா மாத்தி கொடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நைட்டு சாப்பிட்டுருக்கிறாரு, குழந்தைகளோட மனைவியோட டிவி பார்த்துருக்கிறாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சு 11 மணிக்கு குளிக்க போறாரு. குளிச்சுட்டு இருக்கும் போது டமால்னு ஒரு சத்தம் கேட்குது, கீழே விழுற மாதிரி. சரி ஏதாவது பக்கெட் கீழே விழுந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஜக்கு தான் கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு அவங்க மனைவி நினைச்சிருக்கிறாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் என்னப்பா வரவே இல்லையேன்னு கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க, வெளியே வரல. ஒரு கட்டத்துக்கு மேல கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது தான் கௌரவ் திவாரி மயங்கி இருக்கிறாரு. ஐயோ ஒருவேளை காலையில் சாப்பிடாதனால மயங்கி விழுந்திருக்கிறாரோ அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா மூச்சு பயங்கரமா ஏற்றம் இறக்கமா இருந்திருக்குது, பயங்கரமா அவருக்கு அடைச்சிருக்குது. என்னம்மா என்ன ஆச்சு, நல்லா காத்து வர இடத்துல இவரை வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸும் திட்டுறாங்க. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. காத்தோட்டமா இருக்கிற இடம் தான் சார் எங்க வீடுன்னு எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கிறப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, கௌரவ் திவாரி இறந்து போயாச்சுன்னு. ஆனா அவரோட மூச்சு குழாயிலையும் சரி அவரோட பிசிக்கல்லையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி இவரோட பாடியை அட்டாப்சி பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான்
அவரோட கழுத்துக்கு பின்னாடி இருந்த அந்த பிளாக் கோடு. இந்த பிளாக் கோடு எப்படி வரும்னா, யாராவது தூக்கு மாட்டினா மட்டும்தான் கழுத்தை சுத்தி ஒரு கோடு வரும். ஆனா பாத்ரூம்ல ஃபேனே இருக்காது, அப்படி எப்படி தூக்கு மாட்ட முடியும்? அப்ப என்ன நடந்திருக்கு? பக்கத்துல ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பார்க்கும்போது அங்க கயிறு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. எப்படி வச்சு கௌரவ் திவாரியோட கழுத்துல இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டே பிடிக்க முடியல. இருந்தாலும் அவருடைய கூட இருந்த நெருங்கின பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப நார்மலான விஷயம் கிடையாது. யார் கழுத்துலலாம் பிளாக் மார்க் இருந்து இறந்து போறாங்களோ கண்டிப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த அமானுஷ பேய் தான் தாக்கியிருக்கணும். ஷேர் கடைசி அந்த வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தாரு. அந்த வீட்டுல இருந்த பேய் சூசைட்னால இறந்து போனது, இன்னொன்னு ஆக்சிடென்டால இறந்து போனது. அந்த பேய்களோட ஆக்ரோஷத்தனம் ரொம்ப உச்சத்துல இருந்தது. அதை தீர்த்து வச்சுட்டு வரும்போது இவருக்கு இப்படி நடந்திருக்குன்னா கண்டிப்பா அந்த பேய்கள் தான் பண்ணிருக்கணும். எந்த ஒரு பேய்க்கு ஆக்ரோஷத்தனமான ஒரு விஷயத்துல தாக்குதோ அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு பிளாக் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்தவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனைவியும் நம்பினாங்க. அந்த கழுத்துல ஏன் பிளாக் மார்க் வந்துச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது, யாராலே கண்டுபிடிக்க முடியல. அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களுடைய மனைவியும் அதை நம்பினாங்க. என்னதான் பெரிய பேரநார்மல் ஆக்டிவிஸ்டா இருந்தாலும் அவங்களுடைய மரணங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு மர்மமா இருக்கு. அனபெல்லா டாலை பார்த்துக்கிட்டவரு இதனால மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, இதை பாதுகாக்கிற லெவல்ல நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறவரும் உயிரோட இல்ல. 6000 வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் பேய்களை தடுத்து நிறுத்தினவரு, பல வீடுகளில ஸ்வீட் ஹோமா காப்பாத்தினவரு, இன்னைக்கு அவரும் உயிரோட இல்ல. பேரநார்மல் ஆக்டிவிஸ்டுக்கு இந்த மாதிரி நிலைமைனா பேய்க்கு பயப்படுற நம்மள மாதிரி ஆளுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. இந்த 2 உண்மையான கதைகளை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.